ரிஷபராசி மற்றும் துலாம் ராசியில் பிறந்த நபர்கள் கூட்டு யார் கூட சேரக்கூடாது. இந்த ரிஷபம் துலாம் இந்த 2 ராசியில் பிறந்த நபர்கள் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நபர்களிடம் கூட்டு சேர்ந்தால் அவர்களுக்கு அந்த கூட்டு தொழில் என்பது சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு என்பது வராது. அதுலேயும் முக்கியமாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபரிடம் கூட்டு சேருதலை இவர்கள் தவிர்த்து கொள்வது இந்த ரிஷபராசி துலாம் ராசியில் பிறந்த நபர்களுக்கு மிக மிக அவசியம். ஒரு உதாரணத்துக்கு துலாம் ராசியில் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கன்னி ராசியில் சித்திர நட்சத்திரத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுடன் சேர்ந்தாலும் அந்த கூட்டு தொழில் சிறப்பாக வராது. இதற்கு பரிகாரமாக சித்திரகுப்தர் வழிபாடு முறைப்படி செய்து வர, ஏற்கனவே இது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறோம் சார், இந்த அமைப்பு தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வழிபாடு செய்து வர சிறப்பு, மற்றவர்கள் தவிர்ப்பது சிறப்பு.